ஆச்சு. கிறிஸ்மஸ்க்குள்ள ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும். முதல்ல நம்ம ப்ரேயர் மீட்டிங்க்கு ப்ரேயர்ஸ்ல இருந்து ப்ரேயர் அக்காவை புக் பண்ணணும். ஹலோ, பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட் லையால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நான் இன்னைக்கு ப்ரேயர் இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும். அப்படியா? எப்போது வருஷம் கிறிஸ்மஸ் ப்ரேயர் வைப்பீங்களா அதே மாதிரியா? ஆமாக்கா. சரி, கண்டிப்பா வந்துடுறேன். யாரெல்லாம் வராங்க? நம்ம ப்ரேயர் செல்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்களா? ப்ரேயர் செல்லாம் இல்லக்கா, எல்லாரும் கூப்பிடல, வேண்டியவங்க மட்டும் கூப்பிட்டுருக்கோம்க்கா. அப்படியா? சரி, கண்டிப்பா வந்துடுறேன். டைமிங் என்னப்பா? ஈவினிங் 6 o'clock. சரி, 6 o'clock. சரி, ஓகே, வந்துடுறேன். கண்டிப்பா வரணும்க்கா. கண்டிப்பா வந்துடுறேன். ஓகேக்கா. தேங்க்யூ. ப்ரேயர் அக்காவை இன்வைட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸ் ஃபுட் தான் ரெடி ஆகுறதுக்கு ஞாபகம் வருது. எங்க இன்னும் அவளை ஆளை காணும். எப்ப நான் வர சொன்னா அவ இன்னும் என்ன வரல. இன்னும் ஆளை காணும். வரட்டா, அவளுக்கு இருக்கு. நம்ம இன்னும் ஃபுட்டு ரெடி பண்ணல. ஃபுட்டுக்கு ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹலோ, 5 star ஹோட்டலுங்களா? இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஃபுட் ஆர்டர் கொடுத்துருதுங்களே, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ஒரு தடவை மெனு ரிப்பீட் பண்றேன், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா டெலிவரி பண்ணணும். சிக்கன் சுக்கா, சில்லி சிக்கன், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. டெசர்ட் மட்டும் எனக்கு 4 வெரைட்டிஸ் இருக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கணும். டேஸ்ட் மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அப்படி டிலே ஆச்சுன்னா திரும்ப ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவேன். சரிங்களா? கரெக்டா ஈவினிங் 4 o'clock ஷார்ப்பா டெலிவரி பண்ணிடணும். ஓகே. இவ்வளோ ரெடி பண்ணியாச்சு, இன்னும் அவளை ஆளையே காணும். கரெக்டா அவளுக்கு இருக்கு. எதுக்கு அப்ப அவங்களாம் வராங்கன்னு தெரியல. நல்ல வேலை, கிறிஸ்மஸ்க்கு இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு குட்டியா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருந்தோம். அந்த மனுஷன் முன்னாடி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி வச்சுட்டாரு. இந்த வருஷம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி 4 feet வச்சிருக்கோம். பரவாயில்ல. வீடு ஃபுல்லா லைட் வச்சாச்சு, குடிலும் வச்சுட்டோம். இன்னும் வேற ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா? முக்கியமா சாரி. இந்த வருஷம் சாரிக்கு நம்ம 50,000 லாஸ்ட் எடுத்தோம். இந்த வருஷம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி 1 lakh சூப்பரா எடுத்திருக்கோம். சர்ச்சே நம்மள பார்க்க போகுது. நான் கலக்கிறேன் இல்லையா? சூப்பர். இன்னும் என்ன, பார்லர் மட்டும் தான் இருக்கு, வேற எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். வணக்கம்மா, நான் எப்ப வர சொன்ன, நீ எப்ப வர? கொஞ்சம் லேட் ஆச்சா? உன்ன நைட்டே சொன்னல நீங்க பிரேயர் இருக்கு, சீக்கிரம் வரணும். நீங்களே கூப்பிட்டு வந்திருக்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சீக்கிரம் போய் அவங்க எல்லாம் ரெடி பண்ணு. நீங்க மீட்டிங் இருக்கு, பிரேயர் மீட்டிங். வரவங்க டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும். போ, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணும். சரியா? பாரு, எங்கேயுமே போக கூடாது, இங்கே உட்காந்து இருக்கணும். வரவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்லர் வேற போகணும். இவன் என்ன பண்றான்னு தெரியல. வரவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணானா எல்லாம் தெரியல. வந்தது லேட்டு, என்ன பண்ணுங்க வச்சிருக்கான்னு தெரியல. மகா, எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டமா? டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியா? ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். வந்தவங்களுக்கு வந்த உடனே டிலே பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டா சர்வ் பண்ணிடணும். சரியா? சரி, எல்லாமே பாத்துக்கோ. திரும்ப வந்து என்ன சொல்ல வைக்க கூடாது. எல்லாம் ரெடியா வச்சு. இல்லதான் பார்லர் போயிட்டு வந்தாலும் நம்ம ஒரு டச் கொடுத்தாதான் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். யார் வந்திருக்காங்க போய் பாரு. அதோ பாக்குறேம்மா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மேரி கிறிஸ்மஸ். நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சிஸ்டர் மேரி கிறிஸ்மஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பிரைஸ் லார்ட். உட்காருங்க சிஸ்டர். ஐயோ, என்ன பண்ற நீ? இதுக்கு சொன்னாங்க வரக்கூடாது. எடுத்துட்டு உள்ள இதுக்குதான் நான் அவகிட்ட சொன்னேன், அவளை கூப்பிட்டு வராது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. நீ சீக்கிரம் கிளீன் பண்ணதெல்லாம். நம்ம பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க சிஸ்டர், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட் கவிதா மத்த எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா வருஷமும் அவங்க கரெக்ட்டா வந்துருவாங்க. கவிதாவா? அவளை இந்த வருஷம் கூப்பிடல சிஸ்டர். ஏன் சரிலையா? நீங்களும் அவ்வளவு அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பீங்க, எங்க போனாலும் ஒன்னா போவீங்க வருவீங்க. அதெல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி, பேசாம இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவ வீட்டுல பிரேயர் மீட்டிங் வச்சிருந்தா. பிரேயர் மீட்டிங் வச்சு என்ன கூப்பிடவே இல்லை, எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தா. அதனாலதான் நானும் இந்த வாட்டி கூப்பிடல. அவளுக்கே அவ்வளவு இருக்கும்போது எனக்கு என்ன, ஏன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்ன, அதனால நான் அவ்வளவு கூப்பிடவே இல்லை சிஸ்டர். சரி சரி சரி. அப்போ அவங்க வரல? ஆமா, அவங்களெல்லாம் கூப்பிடல சிஸ்டர். வாங்க நம்ம மட்டும் பிரேயர் பண்ணலாம். இதுதான் இது. நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு எடுத்து வச்சிருக்காரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு. என் பிரின்சஸ்க்கு சூப்பரா இருக்கும். அப்படியா? கண்டிப்பா அவளை சேஞ்ச் பண்ணு சிஸ்டர். நான் அவளை சேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். ஓகே ஓகே, போயிட்டு வாங்க.
ட்ரெஸ் வாங்குறாங்க, எனக்கும் வாங்கிட்டாங்களே. இல்லைம்மா குட்டிமா, நான் உனக்கு அம்மா கண்டிப்பாக வாங்கி தரேன்ல. இப்போ அவங்க கிறிஸ்தவர்கள் பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு ட்ரெஸ் தான். நான் உனக்கு அம்மா கண்டிப்பாக நம்ம பண்டிகைப்போ ட்ரெஸ் எடுத்து தரேன். இல்லைம்மா, நீங்கள் எல்லா டைமும் இப்படி தான் சொல்கிறீங்க, எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைம்மா, கண்டிப்பாக அம்மா இந்த டைமுக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன்லம்மா. சரிம்மா. ஓகே சிஸ்டர். ரெடி ஆயிடுச்சு, அழகா ரெடி ஆயிருக்கியே. சரி, நம்ம பிரேயர் ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஓகே. பிரைஸ் லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஹalleluya. தேங்க் யூ. இந்த நாள்ல நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ் அப்படிங்கறதுனால தான் நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம். இந்த பூமியில ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்கிறாங்க. அதை தான் கிறிஸ்மஸ்ல செலிப்ரேட் பண்றோம். எவ்ரி இயர் லயா சிஸ்டர் வீட்ல பிரேயர் நடத்துற மாதிரி இந்த வருஷமும் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்ற விஷயம் என்னது? யாராவது சொல்றீங்களா? என்னென்னா கிறிஸ்மஸ்னா ஞாபகம் வரும் நம்மளுக்கு? கிறிஸ்மஸ்னா குடியல் வைக்கிறது, சாண்டா கிளாஸ் வர்றது, ட்ரெஸ் சாரி ட்ரெஸ் எடுக்கிறது, சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது, ட்ரீ வைக்கிறது, இதெல்லாம் தான் கிறிஸ்மஸ். வெரி குட். அழகா சொல்றீங்க. கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஸ்டார் போடுறது, குடில் வைக்கிறது, சாண்டா கிளாஸ் வர்றது, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, லைட் போடுறது, இதெல்லாம் தான் நம்ம கிறிஸ்மஸ்க்கு பண்றோம். அப்படிதானே? இதெல்லாம் பண்ணாலே இன்னைக்கு கிறிஸ்மஸ் நம்மளுக்கு இந்த வருஷம் சூப்பரா போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான கிறிஸ்மஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையான கிறிஸ்மஸ் என்னதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம்தான். வீட்டை சுத்தி லைட் போடுறது உண்மையான கிறிஸ்மஸ் இல்ல. இந்த பூமிக்கு வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து பிறந்தாங்க, அவரை இருதயத்துல ஏற்றுக்கொள்றது தான் உண்மையான கிறிஸ்மஸ். மரம் வைக்கிறது, அதை டெக்கரேட் பண்றது கிறிஸ்மஸ் இல்ல. நம்ம இருதயத்துல சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம இருதயத்துல அக்செப்ட் பண்றதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த உலகத்துக்கே வெளிச்சமா ஏசப்பா வந்தாங்க, அப்படிதானே? இந்த பூமியில மனுஷனா பிறந்திருந்தாங்க. இந்த பூமியில இருக்கிற எல்லாரோட அன்புமே வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான். நீ அன்பு காட்டினா நான் அன்பு காட்டுறேன், அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்கண்டிஷனலா உங்களுக்காகியும் எனக்காகியும் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில ஒரு குழந்தைய போல ஒரு மனுஷனா இந்த பூமியில பிறந்தாங்க. அவர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் இருந்தும் ரெண்டே விஷயம் தான், நம்ம மேல வச்சிருந்த மிகுந்த அன்பு நிமித்தம் இந்த பூமியில ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாங்க. நம்மளோட பாவத்தை மன்னிக்கும்படிக்கு இந்த பூமியில பிறந்தாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை அப்படி முழுசா நேசிக்கிறோம்? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து டக்குனு கோவப்படுறோம், யாரையும் மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. ஆனா நம்மள பாவியா இருக்கும்போது நம்மளுக்காக இந்த பூமியில ஏசப்பா பிறந்தாங்க. நம்ம மேல வச்சிருந்த அன்பு நிமித்தம் நம்ம மன்னிக்கிற நிமித்தம் ஏசப்பா பிறந்தாங்க. இதை நம்ம செய்யும் போதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நம்ம செலிப்ரேட் பண்றோம். வேற லைட் போடுறதோ இல்ல ஸ்டார்ஸ் வைக்கிறதுனாலயோ அதனால கிறிஸ்துமஸ் இல்ல. இருதயத்துல நம்ம அன்புள்ளவர்களாய் மாறணும். எல்லாரையும் நேசிக்கிறவங்களா, அன்பு காட்டுறவங்களா, மன்னிக்கிறவங்களா நம்ம மாறும்போதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you sister. ஆமென். ஆமென். ஃபுட் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா சிஸ்டர். ஓகே. Christmas, it's not about gifts, it's about the greatest gift. It's not about lights, it's about the light of the world. It's not about a tree, it's about the cross. It's not about tradition, it's about the salvation. It's not about Santa Claus, it's about Jesus Christ. கிறிஸ்து இந்த பூமிக்கு பரிசாக கொடுக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்துல அக்செப்ட் பண்றதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். மரம் வச்சு அதை டெக்கரேட் பண்றது உண்மையான கிறிஸ்துமஸ் இல்ல. வீட்டெல்லாம் லைட் போட்டு ஸ்டார்ஸ் போட்டு டெக்கரேட் பண்றது கிறிஸ்துமஸ் இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நம்ம பாவத்தை மன்னிக்கும்படி இந்த பூமியில பிறந்தாரு, அதை நம்ம அக்செப்ட் பண்றதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நம்ம இருதயத்துல அன்புள்ளவர்களாய் மாறணும், ஒருத்தர் நேசிக்கிறவங்களா நம்ம மாறணும், மன்னிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். இதை நம்ம செய்யும் போதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். மற்றபடி வெளியரங்கமா நம்ம ஆடம்பரமா பண்ற எந்த ஒரு காரியமே அது கிறிஸ்துமஸ் கிடையவே கிடையாது. மனசுல இருந்து நம்ம அன்புள்ளவர்களா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கிறவங்களா இருக்கணும், அதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். ஆண்டவரே ஏசப்பா, இத்தனை நாள் கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாம நான் வாழ்ந்து
பண்ணிட்டு வந்தேன் ஏசப்பா. வெறும் ஷோக்காக மட்டும் நான் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ஏசப்பா. என்னோட பெருமைக்காக, என் சந்தோஷத்துக்காக, எல்லாமே எனக்காக செலிப்ரேட் பண்ணேன் ஏசப்பா. ஆனா அது உண்மையான கிறிஸ்மஸ் இல்லைன்னு எனக்கு உணர்த்திட்டீங்க ஆண்டவரே ஏசப்பா. உண்மையான கிறிஸ்துமஸ்ன்றது ஏசப்பா, இந்த பூமியில நீங்க மனுஷனா எங்களுக்காக உதாரணமா வந்து பிறந்து வாழ்ந்துட்டு போயிருக்கீங்க ஏசப்பா. எல்லாரோட பாவங்களையும் மன்னிச்சுட்டு போயிருக்கீங்க ஏசப்பா. ஈவன் உங்களை ஏசப்பா உங்களை காட்டி கொடுத்தவங்க கூட நீங்க மன்னிச்சிருக்கீங்க ஏசப்பா. எல்லாருக்கும் உண்மையான அன்பை கொடுத்துட்டு போயிருக்கீங்க ஏசப்பா. அன்பின் உருவமாய் வாழ்ந்துட்டு போனீங்க ஏசப்பா. ஆனா நாங்க ஏசப்பா நாங்க அன்பே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏசப்பா. என்னை சுத்தில இருக்குங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன் ஏசப்பா. இப்படி நான் வாழ்ந்திருக்கேன் ஏசப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. இனி என்னோட லிஸ்ட்ல இனிமேல் யாருமே இருக்க மாட்டாங்க ஏசப்பா. நீங்க என்னோட எல்லா பாவங்களையும் எப்பயோ மன்னிச்சிட்டீங்க ஏசப்பா. ஆனா நான் மத்தவங்களை மன்னிக்காம வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் ஏசப்பா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழமாட்டேன் ஏசப்பா. உமக்கு பிடியுமா ஏசப்பா தகப்பனே. நீங்க எனக்கு வாழ்ந்து காட்டியிருக்க இந்த வாழ்க்கைக்காக நான் வாழ்வேன் ஏசப்பா. உண்மை போல ஏசப்பா எல்லாரையும் மன்னிப்பு ஆண்டவர் ஏசப்பா. இனிதான் எனக்கு உண்மையான கிறிஸ்துமஸே இருக்கு ஏசப்பா. இப்படி பிறப்ப நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏசப்பா. ஆமென். ஹலோ கவிதா, என்னை மன்னிச்சிடு கவிதா. ஆமா, நான் ப்ரேயருக்கு உன்னை கூப்பிடல. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உன்கிட்ட பேசாமே இருந்தேன். இனிமேல் நம்ம நாளைக்கு கண்டிப்பா எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு 2 பேரும் ஒன்னா சர்ச் போகலாம். சரியா? மேரி கிறிஸ்மஸ். அடுத்து மகா கால் பண்ணலாம். அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மகா, பிரைஸ் லார்ட் மகா. எப்படி இருக்கு? மேரி கிறிஸ்மஸ் மகா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்மா வீட்டுக்கு. நீ வரும்போது பாப்பாவே சேர்த்து கூப்பிட்டுட்டு வா. இல்லம்மா, அவன் நேத்து சேட்டை பண்ணிட்டான். இல்ல பரவாயில்ல மகா, இனி கண்டிப்பா நீ எப்ப வந்தாலும் அவளை கூப்பிட்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. வா மகா. சரிம்மா. மேரி கிறிஸ்மஸ் மகா. நன்றிம்மா. எங்களுக்கு எதுக்குமா கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றீங்க? எல்லாருக்காகவும் தான் ஏசப்பா பிறந்தார். கிறிஸ்துவுக்காக மட்டும் இல்ல, எல்லாருக்காகவும் ஆண்டவர் பிறந்தார். எல்லாரும் நம்ம வந்து கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணணும். சரியா? இல்ல நான் நீ இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம. சரிங்கம்மா. இது உனக்கான கிறிஸ்துமஸ். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்ல, திட்டிட்டு இல்ல. ஆன்டி மன்னிச்சிடு. இது உனக்கான கிறிஸ்துமஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். Thank you. Thank you. God bless you. God bless you. God bless you.